Hi friends, in the video நம்ம ஒரு 4 type of material varieties வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து குபேர பட்டு sarees. ஸோ குபேர பட்டுல வந்து ஃபுல்லி செல்ஃப் பட்டன் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு போஸ்ட் பண்ணியிருக்க ஃபுல்லி செல்ஃப் பட்டன் வந்து நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸ் தான். இது ரெகுலராக நம்மக்கிட்ட இருக்கிற எப்போவுமே இருக்க சாரீஸ் தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதே பேட்டர்ன் சாரீஸ்ட்டு 3 டிஃப்ரெண்ட் டிசைன் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியே இருக்க மாதிரி இருக்கும். மைல்டு வேரியேஷன்ஸில் 3 டிசைன்ஸ் வந்து ரெகுலரான பேட்டர்ன் இருக்கும். ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. நீங்கள் 3 சாரீஸுமே எடுத்தாலுமே ஒரே மாதிரியே தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் மைல்டான வேரியேஷன்ஸ் தான் டிசைன்ஸில் இருக்கும். ஸோ இன்றைக்கி அந்த சாரியில் போட்டிருக்கோம், போஸ்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். சாரீ கலர்ஸ்லாம் செல்ஃப் பேட்டர்னில் வியர் பண்ணும்போது தான் நீங்கள் குபேர பட்டோட கம்ப்ளீட் லுக் வந்து இந்த செல்ஃப் பேட்டர்னில் தான் கிடைக்கும். ஏன்னா அந்த ஷைனிங் எல்லாமே உங்களுக்கு வந்து அது வந்து செல்ஃப் பேட்டர்னில் தான் வந்து நல்ல ரிச்னஸ் தெரியும். நீங்கள் கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன் வியர் பண்ணும்போது சாரியோட கான்ட்ராஸ்ட் தான் வந்து ஹைலைட்டாக எடுத்து கொடுக்கும். பட் நீங்கள் செல்ஃப் வியர் பண்ணும்போது சாரியோட ஷைனிங் வந்து நல்லா ஹைலைட்டாக எடுத்து கொடுக்கும். ஸோ நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் ஏதாவது ஒரு ப்ளவுஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வியர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் செல்ஃப் ப்ளவுஸே வியர் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா செல்ஃப் பேட்டர்ன் சாரீ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்ததுமே என்ன செல்ஃபாக இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு தோணும். பட் நீங்கள் வியர் பண்ணி பார்த்தா தான் அதோட கம்ப்ளீட் லுக் கிடைக்கும். ஸோ அடுத்து நம்ம 2ல் பார்க்குற சாரீஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்குற இந்த பேட்டர்ன் பாருங்கள். இந்த பேட்டர்னில் வந்து வேறு பார்டர் டிசைன் வச்ச மாதிரி சாரீஸ் இந்த கலர் ஷார்ட்டில் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் இப்போ வந்து உங்களுக்கு மேங்கோ பார்டர் சாரீஸ் வந்திருக்கும். ஸோ அடுத்து பாருங்கள் இந்த கலர் காம்பினேஷன் ப்ளூ வித் ராயல் ப்ளூ கலர் காம்பினேஷனில் வந்து அதே மாதிரி மேங்கோ பார்டர் சாரீ இது எல்லாமே வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் கலெக்ஷன் இருந்தது தான். இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ரீஸ்டாக்கில் வந்திருக்கு. ஸோ அடுத்து க்ரீம் வந்து வித் வந்து உங்களுக்கு வந்து எல்லோ மஸ்டர்ட் எல்லோவில் வந்து இந்த கோல்டன் மஸ்டர்ட் எல்லோவில் வந்துடும். ஸோ இதில் வந்து சன்ஃப்ளவர் பார்டர் டிசைன் வந்துடும். ஸோ நேற்று மொதல் நாள் வீடியோவில் வந்து க்ரீம் வித் எல்லோ பார்டர் அது நார்மல் பேட்டர்னில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து சன்ஃப்ளவர் பேட்டர்ன் வந்து ரீஸ்டாக்கில் வந்திருக்கு. ஸோ அடுத்து இதுவுமே மேங்கோ பார்டர் சாரீ தான் வித் மெஹந்தி க்ரீன் காம்பினேஷனில் வந்துடும். ஸோ அடுத்து நம்ம 2ல் பார்க்குற சாரீ வந்து கிரேப் சில்க் சாரீ தான். கிரேப் சில்க் சாரியில் ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து மைசூர் கிரேப் சில்க் சாரீ. மைசூர் கிரேப் சில்க் சாரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெட்டப்பேட்டா பார்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கலர்ஸ் வந்துருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு ஸ்டாக் வரும்போது நிறைய கலர் காம்பினேஷன் வந்துருந்துச்சு. பட் இப்போதைக்கு வந்து உங்களுக்கு ரீஸ்டாக்கில் வந்திருக்கும் போது எல்லா கலர் காம்பினேஷன் வராமல் குறிப்பிட்ட கொஞ்சம் கலர் காம்பினேஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு ரீஸ்டாக் ஆகியிருக்கு. நிறைய கலர் சார்ட் இருந்தது. நீங்கள் வீடியோஸை செக் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஒரு லாஸ்ட் 8 to 10 வீடியோஸ் பிஃபோர் போஸ்ட் பண்ணியிருந்தோன்னு நினைக்கிறேன். நிறைய கலர் சார்ட் வந்துருந்துச்சு. பட் இப்போ ரீஸ்டாக்கில் ரொம்ப ஃபியூ கலர் சார்ட் மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ அடுத்து பார்க்குற இந்த சாரீ பார்த்திங்க அப்படின்னா ஜார்ஜெட் கிரேப். ஜார்ஜெட் கிரேப்பு நல்லா ரிச்சாக இருக்கும். சாரீ வியர் பண்ணும் போது செம்ம ரிச்சாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணுற மாதிரி ரொம்ப சூப்பராக. இல்லை உங்களுக்கு ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஷூட் இதுக்கெல்லாமே கூட நீங்கள் பட்டு சாரீக்கு பதிலாக இந்த மாதிரி சாரீ வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சாரீ பாருங்கள் அந்த கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன் அவ்வளோ அழகாக எடுத்து கொடுக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு பாடியில் வந்து சரி புட்டாஸ் கொடுத்த மாதிரி வந்துடுது. பல்லு நல்லா ரிச்சான சரி பல்லு வந்துடுது. டெசல்ஸ் கொடுத்து ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சாரியுமே. ஸோ இதில் கலர் சார்ட் பாருங்கள். பேஸ்டல் கலர் சார்ட்லேயுமே நிறைய இந்த பேட்டர்னில் இருக்கிறது வந்து பேஸ்டல் கலர் சார்ட் தான். டார்க்கில் கொஞ்சம் கலர்ஸ் தான் இருக்கும். ஸோ அடுத்து நம்ம 3ல் பார்க்குற சாரீ வந்து சாஃப்ட் துஷர் சில்க் சாரீ. சாஃப்ட் துஷர் சில்க் சாரியில் வந்து இன்றைக்கி 3 டிசைன் 3 வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குற வெரைட்டி வந்து சிம்பிளாக இருக்கும். சில்வர் புட்டாஸ் போட்ட மாதிரி சில்வர் பார்டர் கொடுத்த மாதிரி நல்லா சிம்பிள் அண்ட் நீட் லுக்காக இருக்கும். ஸோ இது நல்லாவே இருக்கும். இந்த சம்மருக்கு சூப்பராக இருக்கும். இதில் இருக்க கலர்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான கலர்ஸ்ன்னு சொல்லிட்டு. இதுமாரி ரீஸ்டாக் தான். ரீஸ்டாக் இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 monthsக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு ரீஸ்டாக்கில் வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாரீ. நீங்கள் ஒரு ஆஃபீஸ் வியர் கலெக்ஷன்ஸ் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வியர் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்ஃபர்டபுள் ஃபீல் இருக்கும் சாரீ வியர் பண்ணிக்கிறது. பர் டே ஃபுல்லாக நீங்கள் கேரி பண்ணிக்கிறது
தெரியாத மாதிரி கம்ஃபர்டபுள் ஃபீல் கொடுக்கும் இந்த saree. ஸோ அடுத்து பார்க்குற இந்த சாஃப்ட் துஷர் saree பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிச்சாக வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணுற மாதிரி ஜரி ஒர்க் கொடுத்த மாதிரிலாம் வந்துடும். ஸோ இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான கலர் சார்ட் இருக்குது. இப்போ ப்ளூவே எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூலேயே பார்த்தீங்க அப்படின்னா டார்க் ஷேட், லைட் ஷேடு, அதுக்கும் மிடில் ஒரு ஷேடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 to 4 ஷேட் வந்து ஒரு ஸ்கை ப்ளூலே வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஷேட்ஸில் வந்திருக்கு. ஸோ அடுத்து வந்து சாஃப்ட் துஷர்லேயே வந்து இன்னொரு பேட்டர்ன் வந்திருக்கு, க்ரே பார்டர் கொடுத்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த பேட்டர்ன் ரொம்ப யூனிக்காக இருக்குது. அதில் கலர் சார்ட் ரொம்ப கம்மியான கலர் சார்ட் தான், ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்பர் 3ல் பார்க்குற சாரீ வந்து துஷர் சில்க் சாரீ தான். ஸோ அடுத்து நம்பர் 4ல் ஒரு மெட்டீரியல் வெரைட்டி இருக்குது, அது என்ன மெட்டீரியல் அப்படின்றதையும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து. ஸோ இப்போ பார்த்தோம்ல, ஸோ இதில் சொன்ன நிறைய கலர் சார்ட் வந்து சாஃப்ட் துஷரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த குறிப்பிட்டு இந்த டிசைனில் எவ்வளோ கலர் சார்ட் இருக்குது பாருங்கள். ஸோ அடுத்து இப்போ பார்க்குற இந்த சாரீ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரே சரி பார்டரில் வர மாதிரி வந்துடும். பாடியில் பார்த்திங்க அப்படின்னாமே வந்து உங்களுக்கு அந்த கிரே சரி கொடுத்த மாதிரி பாருங்களேன், இந்த பாக்ஸ் ஷேப்டு வந்து வந்திருக்குல்ல, அது வந்து அந்த கிரே சரி தான். சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வந்து இப்போது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. மல்டி சரி, ரெயின்போ சரி, இது மாதிரி கிரே சரி, பிங்க் சரியே வந்து குபேரப்பட்டில் ரொம்ப ரேர் கலெக்ஷனாக தான் வந்துட்டு இருந்தது. இப்போ சுத்தமாகவே வர்றது கிடையாது. அப்போ பிங்க் சரி வந்து எப்போவாது வரும்போது கஸ்டமர் அவ்வளோ பேர் வந்து கேட்டு பர்ச்சேஸ் பண்ணாங்க. பிங்க் சரியில் இந்த கலர் இருக்கா, அந்த கலர் இருக்கா, இந்த டிசைன் இருக்கான்ட்டு. பட் வந்து அது ரேர் கலெக்ஷனாக தான் வந்துச்சு. ஸோ அதே மாதிரியே இந்த கிரே சரியில் வந்து துஷர் சில்க் சாரீ வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ அடுத்து நம்பர் 4ல் பார்க்குற சாரீ வந்து உங்களுக்கு டோலா சில்க் சாரீ தான். டோலா சில்க் சாரியில் ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன்ஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்கோம். 599 ரேஞ்சஸ்லேருந்து 750 ரேஞ்சஸ் வரையுமே கலெக்ஷன்ஸ் இருக்குது. 599, 650, 699, 750 ரேஞ்சஸ் வரையுமே கலெக்ஷன்ஸ் இருக்குது. ப்ரைஸ்க்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கு டிசைன் அண்ட் குவாலிட்டி வேரியேஷன்ஸ் வந்துடும். ஸோ உங்களுக்கு இதோட நீங்கள் ஒரு கம்மியான ப்ரைஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அது வந்து டோலா காட்டனாக தான் இருக்கும். டோலா சில்காக வராது, செமி டோலாவாக தான் வரும். ஸோ வந்து டோலா காட்டனை வந்து சில பேர் செமி டோலா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சில பேர் வந்து செமி டோலா காட்டன் எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் 399 ரேஞ்சஸில் வந்து டோலா காட்டன் செமி டோலான்ற சாரீ இருக்குது. பட் அதையுமே வந்து டோலா சில்க் அப்படின்னு மென்ஷன் பண்ணி வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. 399லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது அந்த சாரீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 399, 499, 550 இந்த ரேஞ்சஸ் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காட்டன் பேஸ்டு தான் வரும் உங்களுக்கு. காட்டன்னாலுமே வந்து உங்களுக்கு பாலி காட்டன் மாதிரி வந்துடும் சாரீ. அது வந்து டோலாக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காத மாதிரி இருக்கும் மெட்டீரியல். ஸோ அதனால் ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு சாரீ மெட்டீரியல் போடுறோம் அப்படின்னா அது அந்த சாரியான்னு பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சில பேர்லாம் வந்து அவங்களுக்கு சேல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து கரெக்டான மெட்டீரியல் போடாமல் டோலா அப்படின்ட்டே போட்டுகிட்டே சேல் பண்ணிடுவாங்க. பட் அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் தான் தெரியும். அது வந்து நார்மலாக வந்து ஒரு காட்டன் சாரீ, பாலி காட்டன் மாதிரி வந்துடும். அது எப்படி சொல்கிறது, அதான் அது வந்து இதோட நெக்ஸ்ட்டு லோ குவாலிட்டி, அதை தான் வந்து அவங்க வந்து செமி டோலா காட்டன் அப்படின்ற நிறைய நேம் இருக்குது. பட் அதையும் மென்ஷன் பண்ணாமல் நிறைய பேர் வந்து டோலான்னு போட்டால் தான் நமக்கு சேல் ஆகும் அப்படின்னு பண்ணுறவங்க நிறைய சைட்ஸில் நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் எங்கே பர்ச்சேஸ் பண்ணாலுமே வந்து ஒரு தடைக்கு 2 டைம் வந்து இந்த சாரீ இந்த ப்ரைஸில் இருக்குமா, பட் மெட்டீரியலை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இது என்ன மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதே பேட்டர்னில் ரெடி ஆகுது அந்த டூப்ளிகேட்ஸ் சாரீஸ்மே. ஸோ சேம் டிசைனில் வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ சேம் டிசைனில் ரெடி பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு இந்த குவாலிட்டி சாரியை வந்து அந்த குவாலிட்டி சாரிக்கு யூஸ் பண்ணுறதுனால கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அதனால் ஒரே ஒரு இது என்னென்னா நீங்கள் ப்ரைஸ் வச்சு தான் கண்டுபிடிக்கிற மாதிரியே போயிடும். ஸோ வந்து ஒரு நிறைய ஃபேக் வீவர்ஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் செலக்ட் பண்ணும் போதே வந்து நிறைய ஃபேக் வீவர்ஸ் எல்லாமே இருப்பாங்க.
ஸோ எந்த வீவர்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீவர்ஸ் செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவல் பண்ணி பார்த்து தான் செலக்ட் பண்ணனே. எந்தெந்த பிளேஸில் எந்தெந்த சாரீஸ் வந்து ரெடி ஆகுதோ அந்தந்த பிளேஸில் உள்ள வீவர்ஸை தான் நான் செலக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபேக் வீவர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. நம்ம ஒரு வீவர்ஸ் கிட்ட போகிறோம் அப்படின்னா நம்மளோட டேட்டாஸ் எப்படி போகுதுன்னே தெரியாது. ஃபேக் வீவர்ஸ்லாம் வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா நம்ம வாங்குகிற வீவர்ஸோட ப்ரைஸ்லேருந்து 300 rupees 200 rupees நான் லெஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம தான் யோசிக்கணும். ஒரு சில குரூப்பில் நம்ம பார்த்துருப்போம், என்னது நான் வந்து ஒரு 20,000 பே பண்ணேன், 30,000 பே பண்ணியிருக்கேன். ஏன்னா இங்கே போஸ்ட் பண்ண ப்ரைஸோட வந்து அவங்க வந்து 200 லெஸ் பண்ணி போட்டிருந்தாங்க, 300 லெஸ் பண்ணி போஸ்ட்டில் போட்டிருந்தாங்க. ஸோ அதை நம்பி நான் ஹோல்சேலில் வந்து அவங்கக்கிட்ட ஆர்டர் போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறைய வந்து ஃபேக் பர்சன்ஸ் கிட்ட வந்து பே பண்ணவங்களாம் இருக்காங்க. பட் இப்போது நிறைய பேர் அவேர்னஸ் வந்துட்டாங்க. ஏன்னா இப்போ நிறைய ஆன்லைன் ஷாப்பிங்கில் போயிட்டுருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியுது எது ஒரிஜினல் சைட் எது ஃபேக் சைட், எப்படி ப்ரைஸ் டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கணும், எப்படி மெட்டீரியல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு அவேர்னஸ் தெரியுது. ஒரு சில பேருக்கு தெரியாததுனால தான் இதுவுமே நான் சொல்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேலை நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி வீடியோவில் இந்த 4 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் தான் போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, இந்த வீடியோட கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள் லைக் கொடுங்க. உங்கள் லைக் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட். ஸோ கொஞ்சம் கோல்டு ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் வாய்ஸ் வந்து கிளியரன்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மைல்டான எனக்கு கோல்டு ப்ராப்ளம் இருக்குது, அதனால தான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நான் வீடியோவில் வந்து சொல்லியிருந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ், அந்த பேபி பற்றின இன்ஃபர்மேஷன். ஸோ அது ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து பர்சனலாக வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதை ஷேர் பண்ணுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இன்னும் எவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியலை. ஏன்னா நம்ம வீடியோ போட்டதும் ஃபர்ஸ்ட் டே வந்து ரீச் ஆகுறது வந்து ரொம்ப கஷ்டம். நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டே வந்து ரொம்ப ஃபியூ வியூஸ் தான் போயிருக்கும். அடுத்தடுத்து வந்து ஒரு 1 வீக் அப்படி அந்த கேப்பில் தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு நிறைய வியூஸ் போக ஆரம்பிக்கும். நிறைய வியூஸ் போகட்டும். ஸோ அதில் வந்து சில சஜஷன்ஸ் வருதான்னு பார்ப்போம். அந்த சஜஷன்ஸை பொறுத்து நம்ம வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டே போடும் போது ஃபர்ஸ்ட் டே வியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரெகுலரான சப்ஸ்கிரைபர்ஸாக தான் ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோங்க. அப்படி தான் வந்து நம்மளோட வியூஸ் போகும். ஸோ அதுக்கப்புறம் அந்த 1 வீக் கேப்பில் தான் வந்து யூடியூப் ரெக்கமெண்டேஷன் மூலிமா வெளியில் உள்ளவங்களோட வியூஸ் வரும். ஸோ அப்போதைக்கு அதில் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துட்டு நம்ம அந்த வீடியோவை வந்து போடலாம், ரெடி பண்ணலான்னு இருக்கு. ஸோ என்ன வீடியோஸ் போட்டிருந்தாலும் உங்கள் ஃபுல் சப்போர்ட் இருக்கும் நான் கண்டிப்பாக நம்புகிறேன். கண்டிப்பாக சாரீஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோஸில் வந்துடும். ஷார்ட் வீடியோவில் தான் வந்து நம்ம ஆஃபீஸ் வியர் கலெக்ஷனான கடா டைப், பிரேஸ்லெட் டைப்பு, டெய்லி வியர் செயினும் போடுவேன். வீடியோஸாக போடாமல் ஷார்ட்ஸில் தான் போடலான்னு இருக்கேன். அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது கொடுக்குற மாதிரி இருந்ததுனாலுமே வீடியோஸில் போடுறேன். அதுக்குமே உங்கள் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.